வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 22 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: தென்சீன கடற்பகுதியிலையும் பசிபிக் பெருங்கடலையும் காற்று சுழற்சி வலுவடைந்து கொண்டிருக்கிறது. அது வங்கக்கடலோட மியான்மர் கரையோரம், அப்படியே வங்கதேச கரையோரம் ஒடிசா கரையோரம் வரை இருக்கிறது. கேரளா கடலோரமும் இந்த மாத இறுதியில் காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. இவை இணைந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்குவதற்கு முன்பு வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்கு. வடமேற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் உயரழுத்த குளிர்காற்று வெப்பமடைந்து இருக்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய காற்றிலும் இருக்கக்கூடிய நீராவி வெப்பமடைந்து மேலெழுந்த பிறகு வறண்ட காற்றாக கடலோர மாவட்டங்கள் நோக்கி வருவதன் காரணமாக வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக முதலிடத்தை பிடித்திருப்பது மீனம்பாக்கம். பிடிக்கும்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் அதிகபட்சமாக வெப்பமானியெல்லாம் காட்டுது. எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வருகிறது. 103, 104, 105 டிகிரி வரைக்கும் போயிருக்கிறதா மீனம்பாக்கத்தில். பொதுவாக இது 100 டிகிரி 102 வரைக்கும் எதிர்பார்த்தோம். 105 வரைக்கும் போயிருக்கிறது. ஆச்சரியம் அளிக்கிறது. ஆனாலும் இந்த வெப்பம் இந்த சென்னை, திருவள்ளூர் மாவட்ட கடலோரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், வேலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், புதுச்சேரி இந்த பகுதியில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும் கடலோரத்தில். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து கிழக்கே போகிற காரணத்தினால உள் மாவட்ட காற்றில் இருக்கக்கூடிய நீரப்பதம் வெப்பமடைந்து மேலெழுவது மட்டுமல்லாமல் வெப்பமான பகுதியிலிருந்தும் காற்று வருகிற காரணத்தினாலே, அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா பகுதியிலிருந்து காற்று வருகிற காரணத்தினால வெப்பமடைந்த காற்றும் வர்றதுனால வெப்பம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அது இன்னொரு 3 நாளைக்கு தான். அதற்கு பிறகு வெப்பச்சலன இடிமழை பொழிவை சென்னைக்குள்ளும் தனித்துவிடும். தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவக்காற்று, குளிர்ந்து காற்று இதெல்லாம் குறைத்து விடும். ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கனமழை பொழிவு பொழிந்திருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் தொடங்கிய மழை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொழிந்து, திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு மற்றும் வடமேற்கு மேற்கு புறம் பொழிந்து, கல்வராயன் மலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம், அதாவது செங்கத்திலிருந்து ஊத்தங்கரை அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, தருமபுரி மாவட்டத்தோட பகுதிகள் நுழைந்து காற்று இணைவு ஏற்பட்டு, அதனைத் தொடர்ந்து பெண்ணாகரம், தென்கனிக்கோட்டை, இந்த ஒகேனக்கல் இந்த பகுதி எல்லாமே பொழிந்து, பிறகு சேலம் மாவட்டத்தோட இந்த மேட்டூர் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு பொழிந்து, ஆக சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பொழிந்த பிறகு ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு நல்ல மழை பொழிவை கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வடக்கு பகுதியில் பெரும்பாலான இடங்களுக்கு கொடுத்து, பிறகு சத்தியமங்கலம், பண்ணாரி, பவானி சாகருக்கெல்லாம் கொடுத்து, கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டம், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தோட வடக்கு ஓரம் நீலகிரி மாவட்ட எல்லைப்பகுதி, பவானி சாகர் பகுதி, மாயாறு பகுதி, இடைப்பட்ட பகுதி வழியாக நீலகிரி மாவட்டத்துக்கும் கொடுத்தது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மதுரை மாவட்ட எல்லையோரம் மற்றும் திருச்சி மாவட்ட எல்லையோரத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று மழை. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மழை. நேற்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு பொழிந்ததுன்னு பார்த்தோம்னா, நேற்றைக்கு கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் பார்ப்போம். முதல்ல தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 29 மில்லிமீட்டர், மரந்தகல் டிபி 21 மில்லிமீட்டர், தருமபுரி 12 மில்லிமீட்டர், அரூர் 11 மில்லிமீட்டர், மேலும் அரூர் சுப்பிரமணிய சிவா கோஆபரேட்டிவ் சுகர் மில் 10 மில்லிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி 5 மில்லிமீட்டர், இதெல்லாம் மழை அங்கே பொழிந்திருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை 54 மில்லிமீட்டர், எலந்தைக்குட்டை மேடு 37 மில்லிமீட்டர், தாளவாடி 15 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் 15 மில்லிமீட்டர், பவானி 14 மில்லிமீட்டர், மேலும் கவுண்டம்பாடி 12 மில்லிமீட்டர், மேலும் குண்டேரிப்பள்ளம், வரட்டுப்பள்ளம், கொடிவேரி, சத்தியமங்கலம், பவானி சாகர்லாம் மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிலை 24 மில்லிமீட்டர், எரணியல் 10 மில்லிமீட்டர், குழித்துறை 10 மில்லிமீட்டர், குளச்சல் 10 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை 8 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி 7 மில்லிமீட்டர், சித்தாறு 1 7 மில்லிமீட்டர், குழித்துறை 7 மில்லிமீட்டர், இப்படி நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தாலுக்கா அலுவலகம் 33 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் 20 மில்லிமீட்டர், பாம்பார் அணை 19 மில்லிமீட்டர், ராயக்கோட்டை 18 மில்லிமீட்டர், நெடுங்கல் 17 மில்லிமீட்டர், கேஆர்பி அணை 16 மில்லிமீட்டர், தேன்கனிக்கோட்டை 11 மில்லிமீட்டர், மேலும் கிழவரப்பள்ளி அணை 11 மில்லிமீட்டர், மேலும் ஊத்தங்கரை, சூளகிரி, அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன், சின்னார் அணை இதெல்லாம் மழை தான். ஜம்புகொண்டப்பட்டியும் மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மேட்டுப்பட்டிலையும் லேசான மழைப்பொழிவு. அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை.
பெரம்பலூர் மாவட்டத்தில் தழுதலையிலையும் ஒரு 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் நல்ல மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் பார்த்திங்கன்னா, ராணிப்பேட்டையில் 42 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கு. மின்னல் 22 மில்லிமீட்டர். ஆற்காடு 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. வாலாஜா மற்றும் அம்மூர், அதாவது வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன், அரக்கோணம், இங்கேயும் மழை தான். அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி 11 மில்லிமீட்டர். டேனிஷ்பேட்டை, மேட்டூர், ஓமலூர், ஏற்காடு, இதுவும் மழை தான். சேலத்தில் கிடையாது. அந்த வடக்கு ஓரம், வடமேற்கு ஓரம், அப்படியே ஈரோடு மாவட்ட மேட்டூரை ஒட்டிய பகுதி அப்படியே மழை பொழிந்து அப்படி விலகியது. தேனி மாவட்டத்தில் பெரியாறில் லேசான மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்துலையும், நாலுமுக்கு, காக்காட்சி, மாஞ்சோலையிலையும் லேசான மழை பொழிவுகள் இருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், நாட்ராம்பள்ளியிலையும் லேசான மழை பொழிவு, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதே போல் வேறு எங்கேயும் பெருசாக மழை இல்லை. விழுப்புரம் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டம்லாம் மழை இல்லை. இன்றைக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கும் நல்ல மழை இருக்குது. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட பகுதிக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது. ஈரோடுக்கும் நீலகிரிக்கும் மழை இருக்குது. அதே போல் மதுரை, திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியிலையும், அப்படியே கொஞ்சம் சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்துலையும் நேற்றைக்கு பெய்த இடத்துல இன்றைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்குது. ஆனால் வெயிலுக்கு பின் தான் மழை. இதில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கு. ஓசூர், தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம், அப்படியே கர்நாடக எல்லையோரம் ஒகேனக்கல், எல்லாமே சேலம், மேட்டூர், அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர், அப்படியே ஈரோடு மாவட்டம், இதுக்கு கனமழை காத்திருக்கு இன்றைக்கு இரவும். அதே போல் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களும், கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் மழை இருக்குது. நாளைக்கு கனமழை இருக்குங்க. வட உள் மாவட்ட பகுதிகளில் நாளைக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் மழை இருக்குது. ஆனால் ஒதுக்கி தான். நாளை சனிக்கிழமை இன்றைய விட பரப்பில் கூடும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். 23ஆம் தேதி பரப்பில் கூடியிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். 23க்கு மேலே 24, 25 கூடியிருக்குன்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் சனிக்கிழமை வட உள் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை இருக்கும். திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திலையும் கடலோரம் வரைக்கும் கூட மழை பொழிவை கொடுக்கும். செங்கல்பட்டு, சென்னை கூட கொடுக்கலாம். வெயிலுக்கு பின் தான். கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம், அப்புறம் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். அந்த பாலக்காட்டு கணவாய் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். கணவாய்க்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையோட பரப்பில் கூடும் மழை. சனிக்கிழமையோட பரப்பில் கூடும். அப்போ பாலக்காட்டு கணவாய்க்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாலக்காட்டு கணவாய்க்கு 24ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சொல்லலை. இடையில் ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு வெயில் அதிகரிக்கும், மழை கொஞ்சம் கேப் இருக்கும், பரப்பில் குறைஞ்சிருக்கும். 24க்கு மேலே மழை பரப்பு அதிகரிக்கும்னு நம்ம சொன்னோம். அப்போ 23ஆம் தேதி சனிக்கிழமை கொஞ்சம் கூடி 24 மேலும் பரப்பில் கூடும். அப்போ பாலக்காட்டு கணவாய், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திண்டுக்கல், கரூர், ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், மேலும் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம்லாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். கனமழையே இருக்குது பல தென் மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் கூட வரும். இந்த கோடியக்கரை முனை மட்டும் கொஞ்சம் சந்தேகம். அப்படியே பார்த்திங்கன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, கடலோரம் மட்டும் கொஞ்சம் சந்தேகம். அதாவது ராதாபுரம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு, காற்று இருக்கிறதுனால. ராமேஸ்வரத்துக்கும் காற்று இருக்கிறதுனால வாய்ப்பு குறைவு. வேதாரண்யமும் காற்று இருக்கிறதுனால வாய்ப்பு குறைவு. கோடியக்கரை முனை, ராதாபுரம் முனை, அப்புறம் ராமேஸ்வரம் முனை, இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஆனால் இதற்கு உள்ளே மழை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல், புதுக்கோட்டை எல்லாம் பொழியும். ராமநாதபுரம் போய் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாலக்காட்டு கணவாய்க்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, எல்லா மாவட்டங்களுக்கும் நான் ஒதுக்கி இருக்கிறது 2 இடம் மட்டும்தாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கோடியக்கரை முனை, திருவாரூர் மாவட்டத்தோட இந்த முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதி மட்டும் கொஞ்சம் ஒதுக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கரையோரம், உச்சிப்புலி, ராமேஸ்வரம், மண்டபம், தனுஷ்கோடி, இந்த பகுதி ஒதுக்கும். ராதாபுரம் ஒதுக்கலாம். பாக்கி எல்லா பகுதியும் நல்ல மழை தெரியுது. பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் மையம், உச்சபட்ச காற்று பகுதி கொஞ்சம் பரப்பில் குறைந்திருக்கும். ஆனால் அது மழை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை பாலக்காட்டு கணவாய்க்கு கனமழை காத்திருக்கு. சென்னைக்கு மழை உண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை. இப்போ டெல்டாவுக்கு வரக்கூடிய மழையை அப்படியே வடக்கு நோக்கி தள்ளும். அதாவது வேதாரண்யம் நோக்கி வரக்கூடிய மழையை திருவாரூர் நோக்கி தள்ளும். திருவாரூர் நோக்கி வருவதை தெற்கு காற்று கடலூர் நோக்கியும், அப்படியே விழுப்புரம் நோக்கியும், அப்படியே புதுச்சேரி நோக்கி தள்ளும். புதுச்சேரியிலேருந்து நுழையக்கூடிய காற்று ஒரு பெண்ட் இருக்கும் கடலூருக்கு தாண்டி, அங்கே வரது கடலூர் நெருங்குற மழையை அப்படியே செங்கல்பட்டுக்கும்
சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் தள்ளி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மழை ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்குது. டெல்டாவுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெல்டாவுக்கு முத்துப்பேட்டை வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதி, அதாவது சரியாக சொல்லப்போனால் அதிராம்பட்டினம் வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலைக்கு வடக்கே வடமேற்கே மேற்கே இருக்கும் மழை. புரியுதுங்களா? அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு மழைக்கும் மழை இருக்கும். ஆனால் வேதாரண்யத்துக்கு கூட வரலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. தெற்கு காற்றோட வேகம் திடீர்னு குறையும். இப்போ அதிராம்பட்டினத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்று, அதாவது இடிமழை கடலுக்குள்ளே இறங்கும் பொழுது யாழ்ப்பாணம் போய் மழைப்பொழிவு கொடுக்க முயற்சி செய்தால் தெற்கு காற்றோட வேகம் குறையும் பொழுது அப்படியே பட்டுக்கோட்டை வரக்கூடிய மழை வேதாரண்யம் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கூடுதல் பரப்பில். அதேபோல் திங்கட்கிழமையும் மழை உண்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை இருந்துகிட்டே இருக்கும், பரப்பில் அதிகரிக்கும். ஞாயிறு திங்கள் 24க்கு மேலே கொஞ்சம் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். பிறகு தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை என்று படிப்படியாக தொடங்கிவிடும். ஆகவே ஒரு 2 நாட்களுக்கு கொஞ்சம் பொறுத்திருங்கள். மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம். இணைந்திருங்கள். நன்றி.